ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர் ரிலீஸ் ஆன லீடர் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லெஜண்ட் சரவணன் வந்துட்டு லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது RS துரை செந்தில்குமார். கர்டன் படத்தை டைரக்ட் பண்ணவர். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு தூத்துக்குடியில் ஒரு மெக்கானிக், அவருக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு. அதுக்கும் சரியா காது கேட்காது. அதுக்கப்புறம் அவர் நார்மலான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஹார்பர்லேயே ஒரு பெரிய வில்லனுக்கு காரெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவன் சில பல இல்லீகலான வேலைகள்லாம் ஒரு பெரிய வில்லனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பெரிய வில்லனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படியோ அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஆண்ட்ரியாவுக்கு தெரிய வரும். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு சொல்லலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா அந்த சுப்பீரியர் ஆஃபீஸரும் அந்த பெரிய வில்லனோட ஆளு அப்படின்னு தெரியாம இவங்க நேர்மையா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஆபீசரா அந்த ஊருக்கு வருவாரு. அவரு தான் நம்ம படத்தோட ஷாம். அவரு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இல்லீகலா நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் தட்டி கேட்க ஸ்டார்ட் பண்றாரு ஆண்ட்ரியாவோட ஹெல்ப்போட. அப்படி பண்ணும்போது தான் ஆண்ட்ரியா ஒரு பிளான் பண்றாங்க. ஹீரோவோட குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாடகம் ஆடினோம்னா அவன் எப்படியாவது வில்லனோட அந்த இல்லீகலான வேலைகள்லாம் வெளியே கொண்டு வருவான் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு மிஷன் ரெடி பண்றாங்க. அதே மாதிரி நடக்குது. ஹீரோவும் அதே வேலையை செய்யறான். அந்த இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரான். இது எப்படியோ அந்த சின்ன வில்லன் ஹார்பல் வில்லனுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சவனே எப்படியாவது இவனை கொல்லணும்னு பிளான் பண்றான். அதுக்கப்புறம் அவன் பொண்ணையும் கொல்லணும்னு பிளான் பண்றான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்றான், நேரடியாக அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்ற மாதிரி போறான். போய் கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, என் சரக்கெல்லாம் நீ ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த பொருளை வெளியே கொண்டு வந்து போலீஸ் கிட்ட இந்த அட்டையை போட்டு திருப்பி கொண்டு வில்லன்ட்டே உள்ளாங்கும் போது அங்க ஷாம் வந்துருவாரு. அந்த வில்லனையே அரெஸ்ட் பண்ணிடுவாரு. இவரையும் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அந்த சமயத்துல தான் ஷாமுக்கு ஒரு போன் வரும் சுப்பீரியர் ஆபீசர்கிட்ட இருந்து. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவர் விடுற மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அது வேற விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஷாமால பண்ண முடியாது. வில்லனையும் விட்டுருவாங்க. அவனும் ட்ரக் எடுத்துட்டு கிளம்புவான். ஹீரோவும் தான் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு போகும்போது அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, ஆண்ட்ரியா ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா ஷாம் ஹீரோவோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அவனை விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போதுதான் ஹீரோ ஒரு 4-5 வருஷமா ஏதோ ஒரு ஊர்ல கைதியா இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம சொந்த பொண்டாட்டியவே சுட்டு கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஷாமுக்கு ஒரே ஷாக்கு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அந்த வில்லன் எடுத்துட்டு போற ட்ரக்ல ஹீரோ பாம் வச்சு வெடிக்க வச்சு போறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தும் தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஷாம்னால இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனால ஷாமை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிய வருது. என்னன்னா, அப்பா ஹீரோவை வச்சுதான் எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி வகுத்திருக்காரு. அதுக்கு தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, ஹீரோவும் தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதும் தெரிய வரும். தெரிய வந்தோடனே இதை ஷாம் கிட்ட சொல்லுவாங்க. ஷாம் செம்ம ஆத்திராயி நேரா லால்கிட்ட போய் கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, என் வேலையே போச்சு, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது தான் அங்க ஒரு கதையை சொல்றாரு. அது என்னன்னா, ஹீரோ ஒரு ஸ்பை ஏஜென்ட் இந்தியாவுக்கோசரம் சில பல மிஷன்களை பண்ணி திறமையா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல தான் ஹீரோயினும் பழக்கமாகறாங்க. பழக்கமாகி ஒரு மிஷன்ல லவ் ஆகி அதுக்கப்புறம் அது கல்யாணம் வரைக்கும் போய் இவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் இவங்க ஜோடியா இருந்து சில பல மிஷன்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும் போதுதான் அந்த பெரிய வில்லனோட அப்பாவை இவங்க கொன்றுவாங்க. ஆனா அந்த பெரிய வில்லன் இந்த இடத்துல தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இவங்க லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டான் உருவாயிட்டான். அவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான். அதனால இனிமே நம்ம சேர்ந்து செயல்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பையே கொஞ்ச நாளைக்கு ஷட் டவுன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு மிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் வரும். அந்த மிஷனுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி போவாங்க. ஒரு 20 ஹாஸ்டேஜஸ கடத்தி வச்சிருப்பாங்க, இந்தியன் ஹாஸ்டேஜஸ. அவங்கள காப்பாத்ததான் ஹீரோவும் ஹீரோயினும் போவாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த மிஷன்ல போறதுக்கு விருப்பமே இருக்காது, தான் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இருந்தாலும் நாட்டை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்தினால போவாங்க. ஏன்னா இவங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அதுக்கான காரணம் ஹீரோயின் தான். ஏன்னா அவங்க தான் கடைசியா அந்த டீம்ல ஜாயின் பண்ணாங்க. இவங்க தான் உளவாளியா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பெரிய வில்லனும் ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணியே எல்லா விஷயங்களையும் நடக்கிற மாதிரி பண்ணிவிடுவான். கடைசியில ஹீரோ கையாலேயே சுடுற மாதிரி பண்ணிவிடுவான். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லிதான்
அந்த வேலையை ஹீரோ செய்வான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே தலைகீழா போயிடும். ஹீரோவோட வாழ்க்கை பொண்ணு வந்து அனாதையா போயிடும். ஏன் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஆஸ்ட்ரேலியஸை காப்பாற்றும் போது அந்த ஊரை போலீஸை சுட்டுப்பிடுவாரு. அதனால ஜெயில தூக்கி வச்சிருவாங்க. அங்க இருந்ததுனால தன் பொண்ணை பார்க்க முடியாம போயிடும். தன் பொண்ணை வந்து ஒரு அனாதை இல்லத்துல வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா இருப்பாங்க, அவங்களும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருவாங்க. அதனால ஹீரோவோட பொண்ணை ஒரு ஹாஸ்டல்ல வளர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரு அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன பிறகு நேரா அந்த பொண்ணை தான் பார்க்க வருவாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அப்பானாவே சுத்தமா பிடிக்காது. அதனால இவர் வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் இவருக்கு ஒரு மிஷன் மாதிரி வரும். தான் கூட அந்த க்ரூஸ் எல்லாம் கொன்ன அந்த பெரிய வில்லனை கொல்லணும், அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. லாலு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. அப்படி பிளான் பண்ணது தான் இந்த ஊருக்கு வந்து மெக்கானிக் வேலையா பார்க்கறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நமக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய வில்லனுக்கும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அதுக்கப்புறம் நேரடியா வந்துருவான். தேரி கொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் போது தான் ஆண்ட்ரியா அங்க நுழைஞ்சி அந்த வில்லனை கொல்லலாம்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா ஆண்ட்ரியா கிட்ட இருந்தும் அவன் தப்பிக்கலான்னு பிளான் பண்ணுவான். அப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க. என்னன்னா அந்த வில்லன் வந்துட்டு ட்ரிபிள் ஆளா பிறந்திருப்பான். அதாவது ட்ரிபிள்ஸா பிறந்திருப்பாங்க. ஒருத்தன் தான் நல்லவன், மற்ற 2 பேருமே கெட்டவங்க. அதுல நல்லவனை ஃபர்ஸ்டே கொண்டு போடுவாங்க அந்த மிஷன்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி இந்த மாதிரி இல்லீகலான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஹீரோ கிட்ட ஒருத்தனும் ஆண்ட்ரியா கிட்ட ஒருத்தனும் இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஆண்ட்ரியா வந்துட்டு செமையா சண்டை போட்டு அந்த இன்னொருத்தனை கொண்டு போடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ செமையா சண்டை போட்டு அவனை கொண்டு போடுவாரு. அதுவும் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும். அந்த இடத்துல தான் அந்த விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் நமக்கு காட்டுவாங்க. என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு இன்னும் சாவலங்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஹீரோ வந்துட்டு எப்படி காப்பாத்துவாருன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ரைட் சைட்ல இதே இருந்ததுனால லெஃப்ட் சைட்ல தான் சுடுவாரு. அதனால ஹீரோயினுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம காப்பாத்தி வெளிநாட்டுல வச்சிருப்பாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க, ஆனா வெளிநாட்டுல உயிரோடு இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் தான் பொண்ணை சேர்த்தி சந்தோஷப்படுவாரு. அதோட இந்த கதை முடிப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடா நமக்கு காட்டி இந்த படத்தை மொத்தமா முடிச்சிடறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் பேக்டு மூவி. லெஜெண்ட் சரவணனை இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவரை கலாய்க்கணும்ன்ற மோட்டிவ்ல தான் படத்தை பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவியை தருவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு எமோஷன் சைடு தான் வீக்கா இருந்தாலும் மற்றபடி படத்தை செம்மையா நடிச்சு கொடுத்துருக்காரு. டைரக்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவா அவர் ரெடி பண்ணி படத்தை கொஞ்சம் கூட லேக் இல்லாம ஸ்கிரீன் பிளே செம்மையா எடுத்திருக்காரு. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.